பாகிஸ்தானில் முதல்ல இராணுவ புரட்சி செய்து அந்த நாட்டை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவர் தான் ஆயூப் கான். 1957லேருந்து 58 காலகட்டங்களில் சிக்கந்தர் அலி மிர்சாரங்க அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ இவரோட ஆட்சி அதிகாரத்தை கவிழ்த்துட்டு இவர் குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்றினார். இருப்பினும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போ டிசபிலிட்டி ஆகிட்டார். பேரலைஸ் ஆன பிற்பாடு இவரோட ஆட்சி அதிகாரம் யானகா கானுங்கிறவரை பறிச்சிட்டாரு. இவர் யானகா கானை பறிச்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் 1970 சுல்ஃபிகர் அலி பூட்டோ. அவர் சுல்ஃபிகர் அலி பூட்டோ ஷேக் முஜிபுர் ரஹ்மான ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணார். ஜெயிலில் ரிலீஸ் பண்ண பிற்பாடு இவர் யானகா கானை வந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றார் ராணுவ புரட்சி மூலமாக. இவரும் மென்டல் டிசார்டரில் கொஞ்ச நாளில் 1980 இறந்து போகிறாரு. அதுக்கு பிற்பாடு அவர் தான் ஜெனரல் ஜியா உல்ஹக்கு. இவர் ராணுவ சட்டம் மூலம் அமுல்படுத்துகிற மார்ஷல் லாவை கராச்சி ஹைதராபாத்தில் அமுல்படுத்தி இவர் குறுக்கு வழியில் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறாரு. அடுத்து பர்வேஸ் முஷரப் 1996 கொழும்புலேருந்து கராச்சி போயிட்டு வரும்போது இவர் பார்த்தீங்கன்னா ராணுவ ஆட்சி மூலமாக அங்கே ஆட்சி பிடிச்சிடுறாரு. இவர் துபாயில் 2023 இறந்து போயிடுறாரு.